கவலையாக ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிற என்னை ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என் பெயர் சிவகாமி. இந்த வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன். என்ன மறுபடியும் அப்படி பார்க்குறீங்க? ஓ, இதை வீடுன்னு சொல்லிட்டேனா? 10,000 சதுர அடியில் கட்டியிருக்கிற அரண்மனை, மாளிகை, நீங்கள் எது வேண்டுமெனாலும் நினைத்து கொள்ளலாம். எனக்கு மட்டும் இது ஒரு சாதாரண வீடுதான். என்னை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாய் இருப்பது போல் தெரிகிறது. இந்த பாட்டியின் கதையை குழந்தையிலிருந்து தொடங்குகிறேன். எங்களது பெரிய கூட்டு குடும்பம். எங்கள் அப்பா கூட பிறந்த 3 தம்பிகள், தாத்தா, பாட்டி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கலை. 4 ஆண் பிள்ளைகள். 4 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. 3 தம்பிகளுக்கும் தலா 2 ஆண் பிள்ளைகள். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பெண். அதற்கு மேல் குழந்தைகள் இல்லையா என கேட்குறீங்களா? நான் பிறந்தபோது பிரசவத்தில் எங்கள் அம்மா உயிர் போயிடுச்சு. ஆனால் அந்த குறையே தெரியாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சித்திகள் 3 பேரும் 3 அம்மாக்களாக என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா எவ்வளவோ வற்புறுத்தியும் 2வது கல்யாணம் செஞ்சுக்காம என்னை தேவதை போல் பார்த்துக்கிட்டார். அப்பாக்களின் மீது இருக்கும் பாசம் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியும். மாய உலகம். எங்கள் தம்பிங்க என்னை காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றின எல்லா வீரனுங்க. இப்பேற்பட்ட பாசமான கூட்டு குடும்பத்தில் என் வாழ்க்கை கூண்டில் அடக்கப்படாத பறவையாய் மிகவும் சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தது. கல்யாண வயசு வந்தது என்று சொல்லி ஒரு பெரிய இடத்து வரன் என்னை தேடிக்கிட்டு வந்தது. நான் கல்யாணமே வேண்டாம் என்று அடம் பிடித்தேன். என் சித்திகள், சித்தப்பா, தம்பிங்க, தாத்தா, பாட்டி, கடைசியா அப்பா, இந்த ஊரிலேயே யாருக்குமே கிடைக்காத பெரிய இடத்து சம்பந்தம் உனக்கு கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படி என்று திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள். என் திருமணம் ஊர் திருவிழா மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. பட்டணத்திற்கு போனேன். அங்கே என் மாமனார் மாமியார் கணவர் மட்டுமே. எங்கள் அத்தையும் மாமாவும் என்னை மருமகளாக பார்க்கல, மகளாகத்தான் பார்த்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, என்னை தாங்கு என்று தாங்கினார்கள். சொல்ல மறந்துட்டேனே, அந்த காலத்திலேயே அத்தையும் மாமாவும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சவங்க. அதனால் அவங்க 2 வீட்டு தொடர்பும் இவங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. எங்கள் குடும்பம் பெருசு என்பதனால எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அவங்க வசதிக்கு நாங்கள் ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி என்னை அவங்க வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. என்ன இவ கல்யாணம் ஆனதுலேருந்து மாமனார் மாமியார் பொறாமை பாடுறா, புருஷனை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படி என்று தோணுதா அவங்களுக்கு? என்ன சொல்ல, அவர் தனிமை விரும்பி. பெரிய படிப்பெல்லாம் படித்திருக்கிறார். அவருக்கு கூட்டம் என்றாலே பிடிக்காது. அவருக்கு தேவையான போது மட்டும் நான் இருக்க வேண்டும். மற்ற நேரங்களில் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் போலதான் நானும். மாமனார் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்தே இன்னும் 3 தலைமுறைக்கு வரும். இருந்தாலும் இவர் இன்னும் சம்பாதித்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அவருக்கு அடையாளமாம். எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் இருந்தவரை 2 நாளைக்கு மேலே அவர் தங்கினதே கிடையாது. எங்கள் வீட்டில் தம்பிங்களுக்கு கல்யாணம் என்றால் கூட என் கணவர் வரமாட்டார். ஆனால் என் மாமனார் மாமியார் நான் 1 வாரத்திற்கு முன்பே ஊருக்கு சென்று விடுவோம். என் அத்தையும் மாமாவும் வாழ்க்கையில் பணத்தால் சம்பாதிக்காத மகிழ்ச்சியை சொந்தங்களால் அடைந்துவிட்ட முழு திருப்தி அவர்களின் முகத்தில் தெரியும். இதுவெல்லாம் என் கணவருக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் வீட்டிற்கு என் சொந்தங்கள் வந்தால் வாங்க என்று கூட அழைக்க மாட்டார். ஒரு புன்சிரிப்போடு சரி, அதாவது செய்தாரே என்ற திருப்தியில் நான். இதற்கு நடுவில் நான் 4 மாத கர்ப்பம். என் பெரிய தம்பி பிள்ளைகளுக்கு காது குத்து விழா. டாக்டர் கண்டிப்பாக என்னை பயணம் செய்யக்கூடாது என்று கூறிவிட்டார். நீ ஏமா வருத்தப்படுற? உனக்கு பதிலாக நாங்கள் போயிட்டு வர்றோம். அத்தையும் மாமாவும் கிளம்பினார்கள். என் வாழ்வில் சோகம் ஆரம்பமானது. அவர்கள் சென்ற வண்டி விபத்துக்குள்ளாகி அந்த இடத்திலேயே இருவரும் இறந்து விட்டார்கள். அந்த சோகத்திலிருந்து மீள முடியாத எனக்கு இன்னொரு இடியும் விழுந்தது. என் அப்பாவும் அம்மாவும் இறந்ததற்கு நீங்கள்தான் காரணம். எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் என் பெற்றோர்கள் செய்யும் சீர்பணத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களை அழைத்து கொண்டு விட்டீர்களே. இனிமேல் உங்கள் வீட்டில் இருந்து யாரும் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது. அப்படி அவங்க வந்தா நீயும் அங்கேயே போய்விடணும். கணவரின் சுடுசொற்கள் ரணமாய் உடலை சுட்டு கொண்டிருந்தது. வாசற்படியில் என்னை பார்க்க வந்த என் அப்பா இச்சொற்களை கேட்டு கொண்டிருந்தார் போலும். என்னிடம் பேசாமலேயே திரும்பி செல்வதை அப்போதுதான் கவனித்தேன் நான். என் பிரசவத்தில் மகனும் பிறந்தான். அவன் வளரும் வரை அவன்தான் என் ஒட்டுமொத்த சந்தோஷம். அவன் பள்ளி செல்லும் பருவம் வந்தவுடன் என்னிடம் இருந்தால் கெட்டுவிடுவான் என்று கூறி அவனை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். அவன் வரவுக்காக விடுமுறை காலம் எப்பொழுது வரும் என ஏங்கி தவமிருந்தேன்.
இவர் வியாபாரம் என்ற பெயரில் வருடத்தில் 360 நாளும் வீட்டில் தங்கியது கிடையாது. 5 நாட்கள் மட்டும்தான், அதுவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நாட்களில் மட்டும். மகனை படிப்பதற்கு வெளிநாடு அனுப்பினார். இன்னும் என்னுள் வெறுமை குடிகொண்டது. இந்த இடைப்பட்ட காலங்களில் என் அப்பா, தாத்தா, பாட்டி காலமானார்கள். அங்கே செல்வதற்கு கூட எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு நாள் என் கணவர் என்னை கட்டிப்பிடித்தார். உனக்கு நான் எவ்வளவோ துரோகம் செய்துவிட்டேன். நான் பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கை என்று ஓடி ஓடி உழைத்தேன். அப்படி உழைத்ததன் விளைவு எனக்கு இரத்த புற்றுநோய். என் நாட்கள் எண்ணப்படுகின்றன. என்னை மன்னித்துவிடு. அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் அதுதான். வாழ்க்கை முடிந்த பிறகு என்ன நான் மன்னிப்பது? அவரும் என்னை விட்டு சென்ற பிறகு பெரிய மாறுதல் ஒன்றும் ஏற்படவில்லை. கழுத்தில் இருந்த தாலி போய் ஒரு சாதாரண தங்க சரடு தொங்கியது, அவ்வளவுதான். மகனை வெளிநாட்டிலிருந்து வர சொன்னேன். இங்கேயே எனக்கு நன்றாக இருக்கிறது. உனக்கு பணம் எவ்வளவு வேண்டுமோ சொல், நான் அனுப்பி வைக்கிறேன். நீ பத்திரமாக இரு, அப்படி என்று ஆறுதல் கூறினான். நான் கேட்பது பணமா? இவனும் என்னை புரிந்து கொள்ள மறுத்தான். அங்கேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எனக்கு புகைப்படத்தை அனுப்பி வைத்தான். வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளை இழந்த எனக்கு என் மகனின் திருமண நிகழ்ச்சியும் தொலைந்தது பெரிய வருத்தமாக தோன்றவில்லை. சித்தப்பா சித்திகளையாவது பார்க்கலாம் என்று போனால் அவர்கள் வயது முதிர்ந்து தனித்தனி குடும்பங்களாக பிரிந்து நடைபணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பலரின் இறுதி சடங்கிற்கு வராததால் என் மீது அவர்களுக்கு உண்டான கோபம் இன்னும் குறையவில்லை. அது பாசத்தின் வெளிப்பாடு. என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை அவர்களுக்கு எவ்வளவு உணர்த்தியும் ஒரு பயனும் ஏற்படவில்லை. நான் பெரிய இடத்து மருமகள் ஆகிவிட்டதால் அவர்களை மறந்துவிட்டேன் என்பது அவர்களின் வாதம். தம்பிகளுக்கும் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் குடியேறிவிட்டார்கள். நான் சிறுவயதாக இருக்கும்போது வாழ்ந்த அந்த வீடு சுத்தமாக இடிந்து போயிருந்தது. வீடு மட்டுமா? அதையெல்லாம் கண்ட என் கண்கள் கலங்கி கசிந்தன. வண்டியில் வரும்போது ஒரு மரத்தின் நிழலில் 10 பேர் கொண்ட ஒரு நாடோடி குடும்பம். நாளை பற்றி கவலைப்படாமல் இன்றைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த மகிழ்ச்சி அவர்களின் பேச்சின் ஆரவாரத்தின் மூலம் வெளிப்பட்டது. அந்த ஒளி என் காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல் பாய்ந்தது. கூட்டு குடும்பங்கள் இன்று தனித்தனி கூடுகளாயின. ஏதோ ஒரு பண்டிகைக்கும் திருவிழாவிற்கும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதுவும் போய் திருமணத்திற்கும் இறப்புக்கும் மட்டுமே என்றாகிவிட்டது. நான் வாழ்ந்த அந்த அழகிய மழலை வாழ்வை எண்ணுகிறேன். என் மனதில் ஏதோ ஒரு சக்தி பிறக்கிறது. அதற்குள் வீட்டை அடைகிறேன். மறுபடியும் வெறுமை ஆட்கொள்கிறது. அப்போது வேலைக்காரி ஸ்டோரூமில் இருந்த எங்கள் கல்யாணத்தில் பிடித்த குடும்ப படத்தை துடைத்து கொண்டிருந்தாள். அந்த படத்தில் இருந்த என் பாட்டியை என் கண்கள் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே நடுவில் இருக்கிற பாட்டியா என்ன கற்பனை செஞ்சுக்கிட்டேன். என்னை சுற்றி பிள்ளைகள், பேர குழந்தைகள், என்னவோ பேரானந்தத்தை அடைந்த திருப்தி கிடைத்தது. முதல் முறையாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு என் உதடுகள் என்னை அறியாமல் சிரித்தது. அந்த ஆனந்தம் கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கல. வெறிச்சோடிய அந்த வீட்டை பார்த்த பிறகு என் கனவு களைஞ்சு போச்சு. வெறுமை மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சது ஆனந்தம் என்பது படத்திலேயோ இதை போல பெரிய வீடுகளிலோ இல்லை, மனங்களில் இருக்கிறது. அன்பாய் இருக்கிறது, ஆதரவாய் அரவணைக்கிறது. இந்த வெளிச்சம் எனக்கு இந்த வயசுலையாவது கிடைக்குமா? வேலைக்காரி கதவுகளை சாத்தினாள். சிவகாமி பாட்டி படுத்தாள். வேலைக்காரி சிவகாமி பாட்டியின் உடல் முழுக்க போர்வையை போட்டு மூடினாள். என் கண்களில் மட்டும் அந்த குடும்ப படத்தை பார்த்த ஆனந்தம் கனவாய் காட்சிகளில் தெரிகிறது. ஆனந்தத்தின் கனவில் சிரித்து கொண்டே உறங்குகிறேன்.